யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டபோது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். கிறிஸ்து இயேசுவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்கு மாட்சிமையும் மகிமையும் உண்டாவதாக. ஏன் அப்படின்னா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னா, நல்லா இருக்குன்னு சொல்றவங்கலாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், இந்நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இனி ஒரு காலம் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவர்களே, நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா சில பேருக்கு தன்னிலை மறந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியாமல் அன்றாடம் பணியை செய்து கொண்டு வீட்டுக்கு வர்றது, வேலைக்கு போறது, பிள்ளைகளை பார்க்கறது, இவ்வாறு நம்முடைய தொழிலில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்தி தன்னிலை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக தன்னிலையை அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிந்தவர்களாய் வாழ்வதே ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் அனைவரும் கிறிஸ்துவில் மகிழ்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சீடர்களாக, கிறிஸ்துவில் விசுவசிப்பவர்களாக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று நாம் 2 முக்கியமான நிகழ்வுகளை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா. இது நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய பின்னணியில் வந்திருக்கின்ற திருச்சபைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதன் பின்னணியில் வளர்ந்திருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பற்றி நாம் இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இதை ஒட்டிய வண்ணமே முதல் வாசகத்திலேயுமே அந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட கண்டோம், கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து தண்ணீர் வருகின்றது, அந்த தண்ணீர் பாய்கின்ற இடமெல்லாம் செழுமையும் வளமையும் நிலை தோங்குகின்றது, அந்த தண்ணீர் போகின்ற இடங்களெல்லாம் பூத்து கொள்ளுகின்றது, காய்கனிகள் நிரம்பி வழிகின்றது என்பதையெல்லாம் பார்க்க நாம் இன்று கேட்டிருக்கின்றோம். அது கிறிஸ்துவன் மிக்கவர்களே, 2ஆம் வாசகத்துல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய உடலானது தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக உங்களுடைய உடலாகிய அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். 3ஆவதாக நற்செய்தி வாசகத்தில் என்ன பார்க்கிறோம்? இந்த என்னுடைய தந்தையின் இல்லமாக இருக்கின்ற இந்த கோவிலை நீங்கள் ஒரு சந்தையாக மாற்றி விடாதீர்கள். ஆக 3 வாசகத்திலும் எதை பற்றி வாசிக்க கேட்டிருக்கிறோம்? ஆலயத்தை பற்றி நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அந்த ஆலயம் எதை குறிக்கின்றது? ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கின்றது. அதை நாம் உணர்ந்து கொண்டால் ஆலயத்துக்குரிய அந்த மகத்துவத்தையும் ஆலயத்துக்குரிய அந்த ஒரு மாண்பையும் கொடுத்து அதற்கு ஏற்றாற்போல் நாம் வாழ்ந்திருப்போம்.
எதற்காக இன்றைய நாளில நவம்பர் 9ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் லாத்தரன் பேராலய நினைவு? கிறிஸ்துவர்களே, தொடக்க கால திருச்சபையை பற்றி நீங்கள் தெரிந்திருந்தால் இந்த ஆலயத்தினுடைய உண்மையான மகத்துவத்தையும் சிறப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை. யாரெல்லாம் இயேசுவில் விசுவசித்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பறைசாற்றினார்களோ, அவர்களுக்கு அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த ஒரு தகுந்த ஒரு சூழ்நிலையாக தொடக்க கால திருச்சபையில் இல்லை. ஆக அவர்கள் தங்களுக்கென்று தன்னுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அவர்கள் பயிற்றுவித்துக் கொள்ள ஒரு இடம் கிடையாது. அவ்வாறு இருக்க இந்த ஜபத்தையும் இந்த திருப்பலியையும் அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோமேயானால், புனிதர்களுடைய கல்லறைகளில் அவர்கள் ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார்கள், திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். அவரவர்கள் இருக்கின்ற அந்த வீடுகளிலே அவர்கள் ஜபத்தையும் திருப்பலியும் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். மற்றும் குகைகளிலும் அகல பாதாளங்களிலும் அவர்கள் திருப்பலியை கண்டுகளித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இந்த விசுவாசத்தை வெளிப்படையாக அவர்களால் கொணர முடியவில்லை. அவ்வாறு இருந்த தருணத்தில்தான் கான்ஸ்டான்டினோபிள் அந்த அரசர் வந்த பொழுது அவருடைய தாயாரினுடைய அந்த நம்பிக்கை விசுவாசம் இவரையும் ஒரு கிறிஸ்தவராக மாற்றி அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் அநேக ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டது. அப்பொழுதுதான் முதலாக இவ்வாறு ஒரு இடத்தை வாங்கி இந்த இடத்திலே ஒரு தேவாலயமானது கட்டி எழுப்பப்படுகின்றது. அந்த ஆலயமானது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிப்படையாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு விதையாக வித்திடுகின்றது. அதுவே இன்று வரை லாத்தரன் பேராலயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயமானது திருத்தந்தையினுடைய கத்தீட்ரல்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிஷப்ஸ் கத்தீட்ரல், அதாவது திருத்தந்தையினுடைய ஆலயமாக இருக்கின்றது. திருத்தந்தை தங்குகின்ற ஒரு இடமாக இருந்திருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னால் எங்க இருக்கிறாரு அவர்? நம்முடைய திருத்தந்தை பீட்டர் ஸ்கொயர் பேருடைய பேராலயத்தில் இருக்கின்றார். ரோமாபுரியில் பார்த்தோமே என்றால் 4 பேராலயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக பார்த்தோமேயானால் பேதுரு பேராலயம், இரண்டாவது லாத்தரன் பேராலயம், மூன்றாவது மேரி முஜோர் அன்னை மரியாளுக்கு என்று எழுப்பப்பட்ட ஒரு பேராலயம், நான்காவதாக புனித பவுலடிகளாருக்கு என்று எழுப்பப்பட்ட அந்த பேராலயம். ஆக இவ்வாறு இருக்கும் பொழுது தொடக்க கால திருச்சபையின் பொழுது அனைத்து திருத்தந்தைகளும் இந்த லாத்தரன் பேராலயத்தில் தான் தங்கியிருந்தார்கள். லாத்தரன் பேராலயத்தில் இருந்துதான் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். நாளடைவில் அவர்கள் அந்த பொதுவான இடத்திற்கு வருவதன் வண்ணமாக இந்த பேதுரு ஆலயத்தில் இன்றைக்கு தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எக்ஸ் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த லாத்தரன் பேராலயத்துல அந்த திரு பீடமானது இருக்கின்றது. அது போல சேர்னு சொல்லுவாங்க, திருத்தந்தைக்குரிய அந்த ஒரு நாற்காலியானது அங்கு இருக்கின்றதாக அதற்குரிய மகத்துவம் அந்த திரு பேராலயம் எதை குறிக்கின்றது என்றால் நம்முடைய நம்பிக்கையினுடைய ஒருங்கிணைப்பை நமக்கு குறித்து காட்டுகின்றது. நம்முடைய திருத்தந்தையோடு நாம் ஒன்றித்திருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒற்றுமையை குறித்து காட்டுகின்ற வண்ணமாக இந்த பேராலயமானது விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக அந்த வகையிலே இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு தாய் ஆலயமாக இந்த லாத்தரன் பேராலயமானது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆலயங்களுடைய பிறப்பிடமாக இந்த லாத்தரன் பேராலயமானது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக கிறிஸ்துவர்களே, நாம் ஆலயத்திற்கு கொடுக்கின்ற அந்த மரியாதையும் மகத்துவமும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்திற்கு என்று தனித்துவமான சிறப்பு இருக்கின்றது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொன்னா அந்த கோயில்ல ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து எழுந்துட்டு போனாலே நமக்கு ஒரு அமைதியான ஒரு நிலை. எவ்வளவு பிரச்சனைகள், நம்மால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியாது. நம்முடைய சக்திக்கு அப்பாலான பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சக்திக்கு அப்பாலான பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்க்கின்ற ஒரு சக்தி, வல்லமை, ஆற்றல் எங்க இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கின்றது. அது சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ, கம்பு கோயில்ல மட்டும்தான் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம ஆலயம் ரொம்ப சின்னதா இருக்குது, அதனால இங்க ஆசீர்வாதம் கம்மியா இருக்குது அப்படின்றதுல அர்த்தமே கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த லாத்தரன் பேராலயத்தில் தொடங்கிய அந்த நம்பிக்கை 2000 ஆண்டுகள் கழித்த பின்பும் இன்று வரைக்கும் நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக அந்த ஆலயம் ஒரு நம்பிக்கையின் பிறப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவர்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆலயத்திற்கென்று தனி மரியாதையும் மகத்துவமும் ஆசீர்வாதமும் நிரம்பி இருக்கின்றது. ஆக ஆலயத்திற்குரியவற்றை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆலயத்துக்கு வர்றப்போ பயபக்தியா வரணும். காலணிகளை முடிந்த அளவில் வெளியே கலட்டி விடணும்.
சரிங்களா? அதே போல ஆலயத்துல தேவையில்லாத காரியங்களை பேசுவதோ செயல்படுத்துவதோ நிச்சயமாக கூடாது. ஏனென்றால் யார் இருக்கின்ற இடம்? இறைவன் இருக்கின்ற இடம். இறைவன் இருக்கின்ற இடம் சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நிசப்தமான ஒரு அமைதியை நமக்கு கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்ற அந்த இடத்தை சீரழிக்க கூடாது. இவற்றையெல்லாம் நினைவூட்டும் வண்ணமாகவே இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றது. முதல் வாசகத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமாக பார்க்கப்படுகின்ற அந்த தண்ணீரினுடைய மகத்துவத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். அந்த தண்ணீர் எங்கிருந்து புறப்படுகின்றது? ஆலயத்திலிருந்து புறப்படுகின்றது. அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த தண்ணீர் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு தண்ணீராக இருக்கின்றது. செழுமையையும் வளமையும் கொடுக்கின்ற ஒரு தண்ணீராக இருக்கின்றது. கிறிஸ்துவின் பெற்றவர்களே, அந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அந்த ஆலயத்தை அணுகி நாம் வர வேண்டும். இருக்கிற இடத்திலே வீட்டிலேயே இருந்துட்டு எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டுமே இருந்தோம்னா அப்படி ஆசீர்வாதம் கிடைக்குமா? என்னங்க ஃபாதர், கோயிலுக்கு வந்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. கிறிஸ்துவர்களே, நம்மால் மற்ற காரியங்களை எல்லாம் செய்வதற்கு நேரம் ஒதுக்குறோம். மற்ற செயல்பாடுகளை எல்லாம் நிகழ்த்துவதற்கு தனியா கொஞ்சம் நேரம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு நேரம், உறவினர்களை பார்ப்பதற்கு ஒரு நேரம், குடும்பமா சேர்ந்து வெளியே அவுட்டிங் போறதுக்கு ஒரு நேரம், அதே போல பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு தனித்தனியா நேரம் ஒதுக்குறோம். ஆனால் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு என்று குடும்பமாக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அவ்வாறு வரும் பொழுது நாம் நம்மை மறந்து ஆண்டவரிடத்திலே நம்மையே அர்ப்பணிக்கின்றோம். அந்த அர்ப்பணிப்பு இறைவனுடைய திரு சன்னிதானத்திலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவாக பெற்று தருகின்றது. குறிப்பாக பணம், பதவி இதெல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒன்று தேவைப்படுகின்றது, நிம்மதி என்று ஒன்று தேவைப்படுகின்றது. அந்த நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள இந்த தேவாலயத்தை அணுகும் பொழுது இந்த தேவாலயத்தில் உயிருடன் வீற்றிருக்கின்ற நம் இறைவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாக தந்தருள்வார் என்பதை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் வாசகத்தை பார்த்தமே ஆனால் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உடலானது தூய ஆவியார் தங்குகின்ற ஒரு ஆலயம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்போ தூய ஆவியானவர் தங்குகின்ற இடமாக இருப்பது எது? ஆலயம். அந்த ஆலயத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கின்றது. ஆக நம்முடைய உடல் இறை பிரசன்னம் நிறைந்ததாக இருக்கின்றது. தூய ஆவியானவர் தங்குகின்ற இல்லமாகவும் இருக்கின்றது. ஆக அவ்வாறு இருக்கின்ற இந்த உடலை எலும்புகளாலும் சதைகளாலும் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உடல் எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்கப்பட வேண்டும்? அதை தவிர்த்து எல்லா விதமான காரியங்களும் இந்த உடல் இன்றைய காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றது. ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பெருந்தீனிக்காரன் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு தன்னடக்கம், நாவடக்கம், அதே போல எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவர்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த உடல் அடக்கம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இன்று எண்ணற்ற உபாதைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நோய் நொடிகள் நம்மை அணுகி வந்து கொண்டிருக்கின்றது. ஆக அந்த ஒரு அடக்கம் நம்முடைய உடலுக்கு இருந்துவிட்டால் போதும். நாம் எவ்வாறு தூய்மையாக நம்முடைய உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடும். அவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டிய இந்த உடலை பல்வேறு தீக்காரியங்களுக்கு, தீய செயல்களுக்கு உட்படுத்துவதால் இந்த ஆலயமாக இருக்கின்ற நம் உடல் என்ன ஆகுது? தீமையாக்கப்படுது. அதே போல சீரழிக்கப்படுகின்றது. தூய்மை இல்லாத ஒரு இடமாக மாற்றப்படுகின்றது. தூய்மை இல்லாத ஒரு இடத்தில் இறைவன் தங்குவாரா? நிச்சயமாக இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனால் அப்பேற்பட்ட இடத்தையுமே தூய்மையாக்குவது இறைவனுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அதற்கு நம்முடைய உடல் இடம் கொடுக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்க வேண்டும். உள்ளமும் உடலும் இடம் கொடுக்காமல் ஆண்டவர் எவ்வாறு நம்முள் தங்க முடியும்? இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் நம்முடைய உடலாக இருக்கின்ற இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள நாம் முற்படுவோம். எவ்வாறு இந்த உடலை மட்டும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என்பதை சிந்திக்காமல் நம்முடைய உடலில் இருக்கின்ற அந்த ஒரு உள்ளத்தையும் நாம் தூய்மையாக வைக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும் என்று பார்த்தமே ஆனால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்காறு, போட்டி, பொறாமை, வஞ்சகம் இவற்றையெல்லாம் எடுத்தெறிந்து எதிரிகளை பழிவாங்குகின்ற எண்ணம் என்றெல்லாம் இருக்கின்ற இந்த உள்ளத்தில் இருக்கின்ற தேவையற்ற இந்த செயல்பாடுகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுவிட்டு
நமக்கு தேவையாக நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள காரணமாக இருக்கின்ற அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, தன்னடக்கம், ஒழுக்கம், பரிவு, கனிவு என்கின்ற எல்லா விதமான இறைமகன் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற இந்த நற்செய்தியினுடைய விழுமியங்களை நம்முடைய உள்ளத்திலே செலுத்தும் பொழுது நம்முடைய உடலும் தூய்மையாக்கப்படுகின்றது, நம்முடைய உள்ளமும் தூய்மையாக்கப்படுகின்றது. ஆக இவற்றை நல்ல வகையிலே நாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளமானது இறைமகன் இயேசு கிறிஸ்து தங்குகின்ற ஒரு ஆலயமாக மாறுபடுகின்றது. அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க இன்று கடமைப்பட்டிருக்கின்றோம். நற்செய்தி வாசகத்தை பார்த்தோமேயானால் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு சாட்டை பின்னி அங்கு இருக்கின்றவர்களை அடித்து விரட்டுகின்றார். இது எப்படிடா? அன்பு செய்யணும், ஒரு கண்ணத்துல அறிஞ்சா மறு கண்ணத்தை காமிக்கணும், 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்கணும் என்றெல்லாம் சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஏன் இப்படி பயங்கர ஒரு கோபத்துக்கு உள்ளாயிட்டார்? கோபப்படுறது சரியா அப்படின்னு கேட்டோம்னா யாரெல்லாம் கோபப்படுறது ரைட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்க கேட்டுருக்கீங்க. கோபப்படுறது உண்மையிலுமே சரிதான் ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்க கேட்டுருக்கீங்க. அப்படி யாருமே கேட்கறவங்க கோபப்படுறதே போல. ஆனா நான் எப்பெல்லாம் இந்த கன்ஃபெஷன்ல உட்கார்றப்போ எனக்கு நிறைய கோபம் வருது ஃபாதர். என்னுடைய பிரச்சனையே கோபம் தான். எப்படி? என்னுடைய பிரச்சனையே கோபம் தான். கோபம் தான் எல்லாத்துக்கும் இட்டு செல்லுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா யாராவது கோபம் சரிதான் சொன்னா யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. கிறிஸ்தவ மிக்கவர்களே, இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளுக்கு ஏற்பார் போல அமைந்து கொண்டிருக்க வேண்டும். தேவையற்ற கோபம் நல்லது கிடையாது. உங்களுடைய கோபம் ஒரு பலனை தராமல் அதுவும் நல்லது கிடையாது. பசங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு சொல்ற பேச்சே கேட்கறது கிடையாது. அப்படின்றதுனால எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கிறது. ஆனா அந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, பசங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கூலா, அம்மா தானே திட்டுறாங்க, அப்பா தானே திட்டுறாங்க, திட்டணும், எவ்வளவு நாள் திட்ட போறாங்க. பிள்ளைங்களா இருந்தா மறு வீட்டுக்கு போற வரைக்கும் திட்டுவாங்க, பசங்களா இருந்தா ஒரு குடும்பஸ்தனா மாற வரைக்கும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். கிறிஸ்தவன் மிக்கவர்களே, ஆனால் இது ஒரு வேடிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த கோபத்தை பற்றி நாம் சிந்தித்தோமே ஆனால் கோபம் ஒரு வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அன்னைக்கு கோபப்பட்டு நம்மளை கண்டிச்சு திருத்தல அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதனால பிள்ளைகள் எல்லாமே நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாளைக்கு நீ ஒரு குடும்பத்திற்கு தலைவனாகவோ தலைவியாகவோ இருக்கும் பொழுது உன்னுடைய பெற்றோர் உன் மீது கோபப்பட்டு கண்டித்து திருத்துவதை நினைவு கூர்ந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய். அதற்கு நீ இடம் கொடுக்காமல் இருந்தால் அப்ப நினைச்சு பார்ப்போம், அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, அப்பவே எங்க அப்பா சொன்னார், நான் கேட்கல, அப்பவே கேட்டிருக்கலாம் போல அப்படின்ட்டு யோசிச்சு பார்ப்போம். கிறிஸ்துவன் மிக்கவர்களே, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பதாக இருக்கின்றது. அதன் நிமித்தமாக ஏன் எதற்காக இன்று இயேசு கிறிஸ்து இவ்வளவு அன்பு மிக்கவர், இவ்வளவு பரிவு மிக்கவர், கனிவு மிக்கவர் இன்று இவர்களை பார்த்து எதற்காக கோபப்படுகின்றார்? இதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொண்டால் அவருடைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடும். எருசலேம் ஆலயமானது கட்டப்பட்டு பல ஆண்டுகளான பின்பு பாபிலோனியர்களுடைய பிடியில் இருக்கும் பொழுது அது இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படுகின்றது. யூதர்கள் நினைத்தார்கள் இந்த ஆலயம் தங்களுக்கு மட்டும் உரியது. ஆனால் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அது அனைவருக்கும் உரியது. ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர், அனைவருக்கும் பொதுவானவர், சமமானவராக இருந்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடும், உணர்ந்து கொள்ளக்கூடும். அப்பொழுது அவ்வாறு இருக்கையிலே அந்த ஆலயத்தை நோக்கி வருகின்றவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த பரிகாரத்தை செய்ய அவர்கள் அங்கு வந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அந்த பரிகாரத்தை செய்ய வருபவர்கள் தங்களோடு வருவது பொழுது ஆடுகளையோ மாடுகளையோ காணிக்கைகளையோ எடுத்து வர சிரமப்பட்டவர்கள் அங்கே வந்து வாங்கி அந்த பரிகாரத்தை அவர்கள் செய்து முடிப்பார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இதை ஒரு பகடகாயாக நினைத்து அவர்கள் இந்த சூழ்நிலையை தங்களுக்கு ஆதாயமாக மாற்றிக்கொண்டார்கள். அனைவருக்காகவும் ஒரு இடமானது அந்த ஆலயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுல இந்த வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அனைவருக்காகவும் பெண்களுக்கு என்று தங்களுடைய ஜபங்களை மேற்கொள்வதற்கு என்றெல்லாம் அங்கு இடமானது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை நாம் பார்த்தோம். ஒரு ரைட்டர், அதாவது ஒரு எழுத்தாளர் இதனுடைய விளக்கத்தை இவ்வாறு எழுதியிருக்கின்றார். எதற்காக இயேசு கிறிஸ்து இவ்வாறு உச்சக்கட்ட கோபத்திற்கு சென்று சாட்டையை பின்னி அங்கு இருக்கிறவர்களை அடித்து விரட்டி இருக்கக்கூடும் என்று பார்த்தமையானால் அங்கு பொதுவான மக்களுக்கு என்று, யூதர்கள் அல்லாது பொதுவான மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தையும் யூதர்கள்
ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அங்கு வியாபாரத்திற்கு என்று, ஒழுங்கற்ற வியாபாரத்திற்கு என்று ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். என்னுடைய தந்தையுடைய இல்லத்தை நீங்கள் சந்தையாக மாற்றிவிடார்கள் என்று. இதன் நிமித்தமாகவே அனைவருக்கும் உரிய இந்த ஆலயத்தை அவர்கள் தங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்ள முற்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு அங்கு இருக்கிறவர்களை அடித்து விரட்டுகின்றார். அந்த ஆலயத்தினுடைய மாண்பினையும் மகத்துவத்தையும் நீங்கள் கெடுத்து விடார்கள் என்று கூறுகின்றார். கிறிஸ்தவர்களே, நம்முடைய உடலாகி இந்த ஆலயத்தை குறித்தும் அவர் எவ்வாறு கூறுகின்றார்? எவ்வாறெல்லாம் தேவையற்ற எல்லா விதமான செயல்பாடுகளை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது, செருக்கு, போட்டி, பொறாமை இவற்றையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி வைக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு சாட்டையை பின்னிட்டு ரெடியா இருக்கிறார் அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப நம்மையே நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் தூய்மையாக்குவதற்கு. அவ்வாறு அந்த நிகழ்வுக்கு இடப்படாமல் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள இன்றைய வாசகங்கள் எல்லாமே நமக்கு அழைக்கப்படுகின்றது கிறிஸ்துவர்களே. ஆக இதுவே ஒரு ஆலயத்தின் மகத்துவமும், இதுவே ஆலயத்தினுடைய மாண்பாகவும் இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை என்கின்றீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேதனை சோதனை என்கிறீர்களோ, ஆலயத்தை நோக்கி வாருங்கள். ஆலயத்தில் ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக அமர்ந்து செல்லுங்கள். சிறியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், நம் இறைவன் நம் அனைவருக்குமான இறைவனாக இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தேன், என் ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார் என்று நாம் சொல்ல வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அதே போல் நாம் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூவி அழைப்போம் என்று இந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவன் நம்மை அருகாமையிலே இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை அணுகி வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது போல நம்முடைய இல்லத்திலும் நிறைவாக தங்கும். இப்போ ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். மறைபரப்பு ஞாயிறு நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அதை பத்தி சொல்லலைன்னா இந்த ஞாயிறு ஒரு முழுமையான அர்த்தத்தை பெற்றுக் கொள்ளாது. கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களே, மறைபரப்பு இரண்டு வார்த்தைகள். மறை என்றால் என்ன, அதை பரப்புதல் என்றால் என்ன? மறைபரப்பு ஞாயிறு என்றால் இறை விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நாம் மற்றும் பெற்றுக்கொண்டால் போதாது, நாம் பெற்றுக்கொண்ட அந்த இறை விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அடுத்தவர்கள் பெற்றுக்கொள்ள காரணமாக இருப்பதுதான் இந்த மறைபரப்பு ஞாயிறு. நம்பிக்கையின் மறைபொருள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லலாமா வேணாமா? இல்ல நான் பெரும்பாலும் இந்த ஃபாதர் இதை சொல்றப்போ கண்ணை மூடிட்டு பக்தியா அமைதியா தான் இருந்திருக்கிறேன். இப்ப என்னடா ஃபாதர் நம்பிக்கையும் மறைபொருள் அப்படின்றாரு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது எதை நமக்கு நினைவூட்டுகின்றது? கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார், வாழ்ந்தார், சிலுவை சாவை ஏற்றார், மூன்றாம் நாள் அவர் சொன்னது போல உயிர்த்தெழுந்தார், விண்ணேற்பு அடைந்தார், விண்ணிலிருந்து நமக்கான ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார். இதுவே ஒரு திருச்சபையினுடைய மறைபொருளாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த மறை, கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார், இதுவே ஒரு மறை பொருளாக இருக்கின்றது. இந்த மறைபொருளை பரப்புவது என்றால் அனைவருக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் என்று எல்லா இடத்திற்கும் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது இந்த மறைபரப்பு ஞாயிறு நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. ஏன் இந்த மறைபரப்பு ஞாயிறு வந்துச்சுன்னா போதும், மிஷன் சண்டே வந்துருச்சு, ஸ்பெஷல் கலெக்ஷன் எடுப்பாங்க, நிறைய கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களே, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் தருவதற்கும் சரி உதவுவதற்கும் சரி யோசிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இதை கலெக்ட் பண்ற எங்களுக்கு கிடையாது. நாங்க இங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் உங்களுடைய ஜெபத்தாலும் தயவாலும். இது எங்கே செல்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் டயசஸுக்கு போயிட்டு அங்கிருந்து பொதுவான ஒரு மேற்காசனத்திற்கு சென்று அங்கிருந்து உலகளாவிய திருச்சபைக்கு எங்கெல்லாம் மறைபரப்பு பணியானது ஆற்றப்படுகின்றதோ, எங்கெல்லாம் போதிய வசதிகள் இல்லாமல் குருவானர்களும் அருட்சகோதரர்களும் அருட்கன்னியர்களும் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு செல்லவில்லை, அவர்கள் பணிபுரிகின்ற இடங்களில் இருக்கின்ற மக்களுக்கு செல்கின்றது. இதை நாம் முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்களே, இந்த மறைபரப்பு ஞாயிறு என்று இயேசுவுக்காக கொடுப்பதை விட இயேசுவையே கொடுப்பதாக நாம் தியானிக்க விளைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு இயேசுவுக்காக இயேசுவையே கொடுப்பது என்றுமே ஆனால் இரண்டு விதத்திலுமே கொடுக்க வேண்டும். இயேசுவையே கொடுப்பது. கிறிஸ்துவர்களே, இந்த மறைபரப்பு ஞாயிறை பற்றி நான் பேசுறப்போ
எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானும் குருவானவராக திருநிலைப்படுத்துவதற்கு முன்பாக ஏறத்தாழ 3 மாதங்கள், எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான், நானுமே ஆப்பிரிக்க நாட்டுக்கு போயிருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சவுத் சுடான், தெற்கு சுடான். ரொம்ப சவால் மிக்க ஒரு பணி. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அங்க நான் பணி செஞ்சிருக்கிறேன். ஏன் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், இந்த மறைபரப்பு நியாயத்தினுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே, இந்த காணிக்கை எல்லாமே இப்பேற்பட்ட பகுதிகளுக்கு தான் போகும். எதனால சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இப்பேற்பட்ட அருமையான ஒரு ஆலயம், ஒரு ரூஃப் போட்டு சேஃப் அண்ட் சவுண்டா ஒரு சுமூகமான நிலையில ஆண்டவரை பார்க்கவும் தரிசிக்கவும் அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் நமக்கு ஒரு சூழ்நிலையானது இங்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பணிபுரிந்த அந்த இடங்களில் இப்படி ஆலயமெல்லாம் கிடையாது, ஆலயமெல்லாம் கிடையவே கிடையாது. அது என்ன ஒரு ஆச்சரியம் என்று பார்த்தோமே ஆனால், அங்கு இருக்கின்ற மரங்களில் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு மரமானது இருக்கின்றது. அந்த மரம் பின்னி பிணைந்து இருக்கும், மழை பெஞ்சா கூட லைட்டா விரிசலாம், மற்றபடி ஃபுல்லா எல்லா தண்ணியுமே உள்ள வராது. அப்படி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தடியில் தான் நாங்கள் திருப்பலி நிறைவேற்றுவோம். 1 மாசம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 திருப்பலிகள், அதற்கும் மேலாகவும் திருப்பலிகள். காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னா மாலை 6 அல்லது 7 மணிக்கு திரும்பி வந்துடணும். அடுத்து இருந்தாலும் அங்க இருந்து நம்ம பணி செய்ய முடியாது, அவ்வளவு சவால் மிக்க பகுதிகளாக இருக்கும். மற்றும் இங்க கொஞ்சம் வெக்கையா இருந்தாலுமே கூட நம்ம ஃபேனை போட்டுடணும், இல்லைன்னா ஏசி போடுறோம். அங்க கரண்டே கிடையாது. நாங்க இருந்த இடத்துல கரண்டே கிடையாது. ஈவன் நாங்க தங்கி இருக்கிற ஹவுஸ்ல, ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் தங்கி இருக்கிற ஹவுஸ்லயுமே நோ எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் இல்லாத ஒரு இடம் தான். அப்பேற்பட்ட இடத்துல நாங்க பணி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு திருப்பலிக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்கானோர் அங்கு இருப்பார்கள். அருட்சாதனங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது எவ்வாறு நிறைவேற்றப்படும்? நமக்கு அப்படி இங்க அருட்சாதனங்கள் சாக்ரமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சாக்ரமெண்ட்னா அந்த குடும்பத்தினுடைய விழாவாக நாம் கருதி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நல்ல ஒரு பிரமாண்டமா நம்ம செய்வோம். அங்க அப்படிலாம் செய்யவே முடியாது. ஒரு திருமுழுக்கு என்றால் 200 பேர் திருமுழுக்கு பெறுவார்கள். ஒரு உறுதி பூசல் என்றால் ஒரு 200 பேர் உறுதி பூசல் பெறுவார்கள். இவ்வாறு அருட்சாதனங்கள் எல்லாமே இப்படி குழுமமாக கிடைக்கும். அவ்வளவு மக்கள் அங்கு இருப்பார்கள். அவர்களுடைய உணவு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். நம்ம 3 வேளை சாப்பிடுறோம். நம்ம குறை கூறவில்லை, ஏனென்றால் நாம் உழைக்கின்றோம், நாம் உணவு அருந்துகின்றோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிறிஸ்தவ மிக்கவர்களே, நம்முடைய அளவுக்கு மிஞ்சிய, நமக்கு மிஞ்சியவற்றை நாம் கொடுத்து தானமாக உதவும் பொழுது அவர்கள் அங்கு ஒருவேளை உண்கின்ற உணவிற்கு நீங்கள் மறுவேளை உணவு கொடுக்கின்றீர்கள். அது எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு கிறிஸ்துவனோ கிறிஸ்துவன் அல்லாத ஒரு மக்களோ ஒரு மகளோ ஒரு சிறு பிள்ளையோ எங்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அதில் இருக்கின்ற ஒருவரோ குணப்படுத்தப்படுகின்றார், தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்கின்றார், தான் தங்குவதற்கு வீடு கிடைப்பதற்காக இது ஒரு உதவியாக இருக்கின்றது. அவர்கள் உடுத்துவதற்கு ஒரு உடை இருப்பதாக இது ஒரு அமைந்து விடுகின்றது. ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக இருப்பது உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது 3மே அங்க கிடையாது. நான் இருந்த ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்ல, இதே நிலைமைதான் அநேக நாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் இந்த மறைபரப்பு பணியாளர் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. கிறிஸ்துவர்களே, 6 மணி ஆச்சுன்னா நாங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துடணும், இல்லைன்னா அவருடைய பிழைப்புக்காக அவர்கள் திருடுவார்கள். இவ்வாறெல்லாம் ஒரு சூழ்நிலையானது இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இங்கு எந்த பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இவை அல்லாத மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவை அல்லாமல் அண்ணன் தம்பிக்கிடையே சண்டை, சொத்துக்காக சண்டை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே சண்டை என்று அனைத்து விதமான பிரச்சனைகளை நாம் பார்த்துக் கொண்டு அதில் நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தங்களுடைய உயிரையே பார்க்காமல் தன்னுடைய தாய் தேசத்தை விட்டு கிறிஸ்துவுக்காக, கடவுளுக்காக பல்வேறு இடங்களிலே அநேக மக்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள், நற்செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவ மிக்கவர்களே, நான் என்னுடைய ஒரு அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். நான் இருந்த அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பகுதி, அதுவும் ஏர்போர்ட் பக்கம் தான் நான் இருந்தது. இருந்தாலுமே அங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஏர்போர்ட்டை சுற்றி மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
மக்களுடைய வீடுகள் எல்லாமே மண்ணால் கட்டப்பட்டு இருக்கும். அந்த மண்ணால் கட்டப்பட்ட வீட்டுல ஒரு 4 பேர் கால் நீக்கி படுத்தா கூட ஃபுல்லாயிடும் அந்த வீடு. ஆனால் அந்த வீட்டில் 15, 12 என்று அவ்வளவு பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் அந்த வீட்டில் தான் தங்க வேண்டும். அவர்கள் தங்குவதற்கு என்ற இடமானது மாமரம் இருக்கும். மாங்காய் மரம் தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. அவ்வளவு வறண்ட நிலமாக இருந்தாலும் அந்த மாமரம் ஒரு நாளும் வறண்டு போயிருக்காது, காஞ்சி இருக்காது, பச்சல் பசேல் என்று இருக்கும். அதே போல எல்லா சீசன்லையும் கொத்து கொத்தா காய்ச்சி. அதுதான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் அங்கு பார்த்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு சமூக சேவை நிறுவனத்தின் வழியாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டுமே ஒரு சில காரணங்களால் கைவிடப்பட்டது. நாங்கள் சென்ற பொழுது மறுபடியும் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி அதே அந்த நிகழ்வை ஏறெடுத்து நான் இருந்த அந்த 3 மாத காலகட்டத்தில் அந்த ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக ஏறக்கூடிய குடும்பங்களை சந்தித்து 12 வீடுகள் கட்டி முடித்து வந்திருக்கிறேன். 12 வீடுகள் கட்டி முடித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கும் நான் அங்கு போனால் கிறிஸ்துவ மிக்கவர்களே, அவர்கள் இறைவனால் பெற்றுக்கொண்ட உங்களை போன்ற மக்கள் செய்த அந்த உதவிகளால் தான் இவ்வளவு நிகழ்வுகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிட மாட்டோம். கிறிஸ்தவர்களாக இன்றைய தினத்திலே நாங்கள் எடுக்கின்ற இந்த சிறப்பு காணிக்கையானது இவ்வாறு உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆக உங்களுடைய உள்ளத்தில் உங்களிடம் இருக்கின்ற தாராள உள்ளத்தை இறைவனுக்காகவும் இவ்வாறு இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மக்களுக்காகவும் கொடுப்பதிலே நீங்கள் ஒரு நாளும் தயக்கம் கொள்ளக்கூடாது. ஆக இந்த நாளிலே நாம் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாய் உண்மையான ஒரு தாராள உள்ளத்தை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த தாராள உள்ளம் கொடுப்பது இறைவனுடைய செயல்பாடாக இருக்கின்றது. இறைவன் இந்த மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஒரே மகனையை கையளித்தார். இறைமகன் தன்னுடைய தந்தையின் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய உயிரையே சிலுவையில் கையளித்தார். தான் சிலுவையில் கையெழுத்ததோடு மட்டுமல்லாமல் தான் சென்ற பிறகு இந்த உலகத்தை வழிநடத்த வேண்டும் என்று தூய ஆவியானவரை நமக்கு துணையாக வழி அனுப்பி வைத்தார். இவர்கள் மூவரும் இணைந்து ஒரே கடவுளாக இன்று வரைக்கும் இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து பராமரித்து அரவணைத்து அடைக்கலம் கொடுத்து எத்தெங்கும் இந்த உலகத்தை அண்டாதவாறு இன்று வரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அனைத்தையும் நமக்கென்றே செய்த அந்த இறைவனுக்கு, அந்த இறைவனில் நம்பிக்கை விசுவாசம் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு நாம் எதை செய்ய போகின்றோம் என்று சிந்தித்து பார்த்து தொடர்ந்து திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம்.